இழந்து சந்தோஷத்தை இழந்து துக்கமாவே இருப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்து சொல்லியிருக்காரு, நீங்க வருத்தப்படுறீங்களா, நீங்க பாரம் சுமக்கிறீங்களா, நீங்க ஒருத்தர் 2 பேர் மட்டும் வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு சந்தோஷத்தை தரேன் அப்படின்னு சொல்லல. நீங்க எவ்வளவு பேர் இருந்தாலும் வாங்க, நான் உங்களுக்கு நல்ல சமாதானமான ஒரு வாழ்க்கையை தரேன், ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை தரேன் அப்படின்னு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு. அப்படி நாங்க துக்கமா இருக்கும் போது நாங்க தேடி போன ஒரு இடம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எங்க வாழ்க்கையை அவர் அவ்வளோ அற்புதமா மாத்தினாரு. எவ்வளோ கண்ணீர்ல இருந்தோமோ அதை அப்படியே மாத்தி சந்தோஷத்திற்குள்ள எங்களை வழி நடத்தினாரு. நான் இந்த இடத்துல நிக்கிறேன்ல, நான் என்னைக்கு இறந்திருக்க வேண்டிய ஒரு பையன். 2016 ஸ்கூல் 10th படிக்கிறேன். ஓடுற பஸ்ல இருந்து கீழே விழுந்தேன். என் மேல அந்த பேக் டயர் ஏறி இருக்க வேண்டியது. எல்லாருமே என்ன பார்த்து சொன்னாங்க, கீழே விழுந்து கிடக்குற எல்லாருமே சுத்தி நின்று சொல்றாங்க, அவ்வளவுதான் அந்த பையன் செத்து போயிட்டான், அவன் கால் மேல பஸ் ஏறிடுச்சுன்றாங்க, வயிற்று மேல பஸ் ஏறிடுச்சுன்றாங்க. ஒருத்தர் ஒரு விதமா சொல்றாங்க. என் காதுல கேக்குது. ஒருத்தரை வந்து என்ன தூக்கல, எல்லாம் பயத்துல இருக்காங்க, தூக்குனா எதனா ஆயிடுமோ அப்படின்னு. ஒரு 10 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நானே எழுந்திரிச்சு நின்று என் ஸ்கூல் பேக் எடுத்து மாட்டிட்டு நடந்து போனேன். எல்லாருமே அதிசயமா பார்த்தாங்க, உனக்கு எதுவும் ஆகலையா, உனக்கு எதுவும் ஆகலையா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் கேட்டாங்க. இல்ல எனக்கு எதுவும் ஆகல. தலையில அடிபட்டிருக்கா பாரு, வயிற்றுல எங்கன்னா அடிபட்டிருக்கா பாரு, உன் காலு சரியா இருக்கா பாரு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா கேட்டாங்க. எல்லாருக்கும் பதில் சொல்றேன், இல்ல எனக்கு எதுவும் ஆகல, நல்லா தான் இருக்கேன், கையில மட்டும் அடிபட்டிருக்கு, காலில் அடிபட்டிருக்கு, அவ்வளவுதான் அப்படின்னு. அன்னைக்கு வீட்டுல இருந்து போகும்போது நான் பண்ணிட்டு போன ஒரு சின்ன ஜெபம், ஏசப்பா நான் வீட்டுல இருந்து வெளியே போறேன், என்னை பாதுகாத்து கொள்ளுங்க அப்படின்ட்டு பண்ணிட்டு போன ஒரு சின்ன ஜெபம் அன்னைக்கு என்னை காப்பாத்துச்சு. அன்னில இருந்து டோட்டல் லைஃபே மாறிச்சு.